ஓகே, குட் ஈவினிங் ஆல். நேற்று நம்ம பார்த்த கிளாஸ்லோட இப்போ கண்டினியூ பார்ப்போமா? இந்த மொபைல் டிசைன் பண்ணிட்டீங்களா? யாராலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? வாய்ஸ் கேக்குதா? யாரும் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? சார் ஓகே. நம்ம நேற்று இது கம்ப்ளீட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? யாராவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா? இல்லை இந்த ஸ்டார்ட் பண்ணணுமா? பண்ண வரைக்கும் லிங்க் அனுப்பிச்சுடுறீங்களா? அப்படியே சாட்ல போடுங்க. நீங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் சாட்ல லிங்க் அனுப்புங்க, வெரிஃபை பண்ணுவோம். இல்லை அதை ஏதாவது கரெக்ஷன் பண்ணா பண்ணலாம். இல்லை ஒர்க் யாரும் பண்ணலையா? இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இந்த லிங்க் யாரோட இது? இந்த ஸ்விக்கி அப்படிங்கிறது யார் ரெடி பண்ணா? ஓகே, இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம இதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஒர்க் பண்ணணும். சிஸ்டம் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா? லிங்க் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலேயே ட்ரேஸ் எடுத்தே வரைங்க. ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சி இன்னைக்கு இந்த கலர் காம்பினேஷன் பண்ணுங்க. ஓகேவா?
இதை நீ கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க முடியும். இது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி அலைன்மெண்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது ஒர்க் பண்ணலாம் இல்ல, இது கஷ்டம் இல்லைல்ல, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களே. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் இதை வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா கிளாஸே வேஸ்ட் தான். ஸோ நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு கைட் தான் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒர்க் பண்ணுங்க, அது என்ன டவுட்னு கேளுங்க, நான் அப்பயே கிளியர் பண்றேன். ஓகேவா? ஹலோ, கேக்குதா? நேற்று எல்லாருமே இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க, இன்னைக்கு யாருமே வாய் திறக்க மாட்டீங்களே. இந்த கிளாஸ் தான் போர் அடிக்குதா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை, கரெக்டா? இப்போ உங்ககிட்ட எந்த ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ட் கட்லாம். ஓகேவா?
உங்க ஃப்ரேம் சைஸுக்கு அந்த இமேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இது அப்படியே ட்ரேஸ் எடுக்க போறீங்க. இதுக்கு மேலேயே நீங்க ஒரு லேயர் வரைய போறீங்க. வரைஞ்சி இங்க என்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்த போறோம். ஓகேவா? இதை பண்ணலாம்ல, இது ஈஸியா தானே இருக்கு உங்களுக்கு. சிஸ்டம் யார் யாரெல்லாம் வச்சிருக்கா இன்னைக்கு? அப்படிலாம் நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க, நான் அதை அப்படியே நான் டிசைன் பண்றேன். ஏன்னா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்து வந்து ப்ரோட்டோடைப்பிங் இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஒரு ரியல் டைமா நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஒரு கிளாஸ் இருக்கு, அது பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் இதுலயே இருக்கோமே, இதுலயே இருந்தா எப்போ அடுத்தடுத்த கிளாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்றது? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுங்க. வந்து எக்ஸாக்டா எனக்கு என்ன ஸ்க்ரீன் தேவையோ நான் அதை மட்டும் ட்ராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? என் வாய்ஸ் ஆச்சு கேக்குதா? அதாச்சும் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கா? நம்ம என்ன ஒர்க் பண்றோம் சொல்லுங்க. இது இருக்கிறத நம்ம அப்படியே காப்பி பண்றோம், அதானே? ஒர்க் பண்றீங்களா? ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஹெட்டர் பார்த்துட்டோம், இது இல்லை. இப்போ ஃபுட் வந்து ஒரு மெனுவுக்கு ஃபுட்டர் பேஜ்ல ஒரு மெனுவுக்கு ஐக்கான் வைக்கணும் இல்லையா? என்னென்ன மெனுஸ் வைக்கலாம், நேம் சொல்லுங்க.
சரி, அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொன்னு சொல்லுங்க. இந்த மொபைல் ஸ்கிரீன் பாக்குறீங்க இல்லையா இமேஜ், இந்த இமேஜ்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. சோ இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீனு ஸ்கிரீன் விசிபிளா தெரியுதா? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீன்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கிளியரா கேட்கல. ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிருக்காங்க? ஒரு ஒரு பேனர் இமேஜ் வச்சிருக்காங்களா? ஸோ அந்த அந்த ஒரு பேனர் இமேஜ்ல அவங்க வந்து ஒரு ஆஃபர்லாம் ஷோ பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? இல்லன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் மெனூஸ் அவங்களோட ஐட்டம்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெனு ஆப்ஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. டிராயர் மெனுவா ஒரு மெனு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, அ அவங்களோட அட்ரஸ வந்து நோட் பண்ற மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேவா? அட்ரஸ் இருக்குன்னா, அ ஓகே அத சேஞ்ச் பண்றோமான்ற மாரி, இல்லன்னா நோ அட்ரஸு அ அட்ரஸ் செட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் குடுக்குற மாரி ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. அதுக்கு கீழ என்ன இருக்கு? மெனூஸ் வச்சிருக்காங்க. மெனூஸ்ல அவங்க என்னென்ன மெனுலாம் இருக்கோ, அது வச்சுட்டு, அ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, வியூ ஆல் அப்படியே ஒரு ஆக்ஷன் பட்டன் வச்சிருக்காங்க. அது குடுக்கும்போது, ஓவராலா எல்லா மெனூஸுமே வந்துற போது. அப்படியே அது கீழ என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, அ மெனூஸ் தான் இருக்கு. மெனுல பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம்ட் ஆர்டர், ப்ரிப்பேர் பண்றாங்களா, டிஸ்பேட்ச் ஆயிடுச்சா, அந்த என்னன்ற ஒரு டீட்டெயில் காட்டுற மாரி ட்ராக் ஆர்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டேஷ்போர்ட்ல வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? இந்த டேஷ்போர்ட் வந்து நம்ப நேத்து க பேசுனோம் இல்லையா? நம்ம சைட்டுக்குன்ட்டு. அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்கா? இதுல வர கன்டென்ட் எல்லாம்? இல்ல ஏதாவது டிஃபர் ஆயிருக்கா? இதுல என்ன குறையுது? இல்ல என்ன ஆட் பண்ணலாம்? இல்ல இதே போதுமா? இதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலாம்? கீழ மெனூஸ் என்னென்ன குடுக்க போறோம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. அது தப்போ, சரியோ நீங்க சொல்லுங்க. சார் இதுல பேமெண்ட்டே போடலையே சார். பேமெண்ட் இல்லல்ல அதுல? ஆமா. ஏன்னா ஓகே. இப்போ நம்ப டேஷ்போர்ட்ல பேமெண்ட் அப்படிங்கிறது தரலாம் தான். ஓகே. சரி வேற என்ன தரலாம்? வேற என்ன ஆட் பண்ணலாம்? இல்ல இது நமக்கு மட்டுமே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்ல சார், அது கூட ஆட் பண்ணுவோம். ஆ புரியல. என்ன சொல்றீங்க? ப்ரொஃபைல் சார். ப்ரொஃபைல் ஓகே. ஸோ நான் வந்து ஒரு மெனுக்கு ஒரு ஏரியா ரெடி பண்ணிக்கிறேன். இதுல ஷார்ட்கட்க்கு. ஸோ ஒரு ப்ரொஃபைல் ஐகான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி அதுக்கான இமேஜை கூட எனக்கு அனுப்புங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஒன்று, அதுக்கப்புறம் என்னன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ஐகான்ஸ்லாம் நீங்க வந்து கூகுளில் போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க என்னென்ன ஐகான்ஸ் வருதுன்ட்டு. அதுல எது நல்லா இருக்கோ அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் 2 மெனு கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஹோம் ஐகான் ஒன்று.
Okay, இன்னும் ஒரு மெனு என்ன ஆட் பண்ணலாம்? ஆர்டர்ஸ் வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே, இப்போ இந்த 4 டைட்டிலுக்கான ஐகான் வந்து நமக்கு தேவை. ஸோ அதை நீங்க வந்து ரெஃபர் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? இது பண்ணலாம் இல்லையா? எஸ் சார். ஸோ நீங்க ஐகான் எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணீங்கன்னா அதை வந்து வெக்டாரா கன்வெர்ட் பண்ணி நம்ம சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பார்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு என்னென்ன இமேஜ் தேவைப்படும், மெனூஸ்க்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற நேமிங்கும் அதுக்கு ரிலேட்டடான இமேஜுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நீ எப்படின்னாக்கா, இப்போ ஹோம் ஐக்கான் இருக்கு இல்லையா? நானே இப்படி நான் எப்படிங்க ஐடியா சொல்றேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஹோம் ஐக்கான் நீங்க அப்படின்னு நீங்க சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கூகுள்ல இது மாதிரி நிறைய வரும். இதுல எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அது அப்படியே இல்லாம நமக்கு தான் ரிலேட் பண்ற மாதிரி உங்களோட கிரியேட்டிவை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஐக்கானை நீங்க டிரா பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதை நான் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்ல வரைஞ்சி காமிக்கிறேன். ஆக்சுவலா ஒரு ஐக்கான லோகோ எதுவா இருந்தாலுமே நம்ம லோகோவுக்கு நம்ம பேப்பர் பென்ல வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே ஐக்கானுமே நீங்க நியூவா டிசைன் பண்ணுங்க. ஹோமுக்கு இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, இதை தவிர்த்து வேற எந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கிரியேட்டிவ்னஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம வந்து ரியல் டிஜிட்டலா மாத்துவோம். ஓகேவா? அது பண்ணலாமா? ஓகே சார். அந்த 5 ஐக்கான் நேம் வந்து இதை பார்த்துக்கோங்க. 5ல இது நீங்க 4 கூட ஓகே தான். இந்த ஹோம், பேமெண்ட், ஆர்டர், ப்ரொஃபைல். அதே மாதிரி 5 வச்சுக்கோங்க. சப்போர்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதுக்குமே நீங்க டிரா பண்ணுங்க. மொத்தம் 5 ஐக்கான். இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எங்க வரப்போகுதுனாக்கா, மெனுல வராம தனியா ஒரு சேட் பாக்ஸா வரப்போகுது. சேட் பாக்ஸ் மீன்ஸ் ஒரு ஐக்கான் மட்டும் இங்க வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியால ஐக்கான் மட்டும் நம்ம பேஜ்ல இருக்கும் தனியா. இந்த ஏரியால வரப்போகுது. இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இது வந்து மூவ்மெண்ட் இருக்காது. அவங்க வேணும்னா டிராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஐக்கான் ஒன்று வரப்போகுது. அதான் சப்போர்ட். இதுக்கும் ஒரு ஐக்கான் சப்போர்ட், ப்ரொஃபைல், ஆர்டர், பேமெண்ட், ஹோம். இந்த 5 ஐக்கான் நீங்க வரைங்க, நான் டிஜிட்டல் பண்ணி தரேன்.
ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு டீம்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எங்க அனுப்பிச்சிங்கன்னா நானும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். கம்ப்ளீட் பண்ண ஒன்று ஒன்றா அனுப்பிச்சிட்டே இருங்க. அப்படியே நானும் சைடில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நம்ம இதுல லேட் பண்ணிட்டோம்னா இன்னும் நம்ம ப்ராடக்ட்டுக்கான அனிமேஷன் வீடியோலாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இன்னும் டிலே ஆகும்.
ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஒர்க் பண்ண? எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஏதாச்சும் அப்டேட் கொடுங்க. இல்ல ஐகான் தேடுறதுல ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருக்கா? ஏதாவது கஷ்டமா இருக்கா? எப்படி தேடணும்னு தெரியல, என்ன மாதிரி டைப் அப்படின்னு. ஏன்னா ஐகான் நீங்க பண்ணுங்க நான் சொல்லும்போது நீங்க ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஃபில்ல பண்ண போறோமா, ஸ்ட்ரோக்ல பண்ண போறோமா அப்படின்ட்டு. ஸோ நீங்க அதை யாருமே சொல்லல. அப்போ உங்களுக்கு அதிலே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கா ஐகான்லயே என்ன மாதிரி டைப் அப்படின்னுட்டு? அது எல்லாம் கிளியரா இருக்கா? சார் இமேஜ்னா இந்த மாதிரி தானே சார்?
அதான் அந்த மாதிரியான ஐகான் தான். ஆனா அதை நீங்க வரைஞ்சு அனுப்புங்க. அப்ப கீழே ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே. ஓகே. இது ப்ரொஃபைலுக்கு ஓகே. பேமெண்ட் ஓகே. சூப்பர் சூப்பர். வேற யாரும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? அதாவது இப்போ அவங்க வந்து ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? இந்த இமேஜை எப்படி நாம வந்து டிஜிட்டல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஐகான் வரையறதுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஐகான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் டைப்ல இருக்கு. என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆர்ட்போர்ட் செட் பண்ணிக்கிறேன். இது ஐகான் அப்படிங்கும்போது அது வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான இமேஜ் மட்டும் கிராப் பண்ணி எடுத்துக்கிட்டு இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். என்ன அவங்க மெயினா வச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர், அந்த ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த கேரக்டர் வந்து இன்விசிபிளா இருக்காது, ஸ்கொயர் வந்து ஓகே. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரெக்டாங்கிளை கிரியேட் பண்ண போறோம். ஸ்கொயரை கிரியேட் பண்ணிக்கலாம். 400 400 இப்போ அவங்க என்னன்னா ஒரு கேரக்டர் உள்ள இருக்கா, கேரக்டர் வரையறேன். வேற யாரும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா சேட்ல போட்டுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா?
ஷேப் வந்துச்சு. இது நமக்கு எது தேவை அப்படிங்கிற பார்த்து நாம delete பண்ணிடலாம். இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் delete பண்ணிடலாம். delete பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கா? இது நீங்க இப்பதான் டிசைன் பண்ணீங்களா? எஸ் சார். ஸோ இப்போ நீங்க விஷுவல் பண்ணது கரெக்டா இருக்கா? அந்த கார்னர்ல மட்டும் அந்த 4 பக்கமும் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஓகே. இந்த கார்னர் 4 பக்கம். ஓகே, ஓகே. அது எப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கணுமா? இல்ல ஐகான் ஐடியலாவே அப்படிதான் இருக்கணுமா? செலக்ட் பண்றப்ப அந்த மாதிரி இருக்கும் சார். ஓகே. ஏன்னா நம்ம 2 ஸ்டேட்டஸ் காட்டுவோம்ல. நம்ம எது செலக்டட் அன்செலக்டட் அதுக்காக. ஸோ இப்போ ஓகே சார். நார்மலா இருக்கும்போது தேவைப்படாத போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
விட்டும்போது நான் இங்கே டல்லாவும் இந்த கார்னரில் மட்டும் இவ்வளோ கேப் போகுமா இல்லை இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குமா? சார் இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கணும். ஓகே. காத்து விட்டேன். இப்போ நான் வந்து நமக்கு ஓகே இப்போ இந்த ஏரியா கரெக்டாக இருக்குமா? இந்த அளவுக்கு போதுமா? கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் சார். ரொம்ப இருக்கு. சாரிமா புரியல. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் சார். ரொம்ப இருக்க மாதிரி. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா? ஓகே சார். நான் என்ன பண்ண போறேன், ஷேப் பில்டர் டூல் எடுத்து ஷேப் பில்ட் பண்ண போறேன். எனக்கு தேவையில்லாத பாத்தெல்லாம் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு தேவையான பாட்டை மட்டும் நான் அப்படியே விட்டுறேன். இது ஓகேவா? ஓகே சார். இப்போ கீழே வருது ஒரு லைன், அது ஜாயிண்ட் ஆகுதா லைன் அப்படி கீழே, இல்லை எம்டியா இருக்கா? எஸ் சார், லைன் ஜாயின். லைன் ஜாயின் பட் தானா? ஆனா இதுவே ஓகே. நல்லா தான் சார் இருக்கு. இதெல்லாம் சரி, ஓகே. நம்ம வந்து ஒரு ஐக்கான் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அடுத்தது சேம் இதே ப்ரொசீஜர் தான். ரெண்டாவதுக்கு இந்த மணி சிம்பிளா? ஓகே. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு செட் எடுத்து வச்சிருக்கோம். இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவுமே இந்த கார்னர் வர்றதுனால இதையும் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்.
உள்ள ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு டாலர் சிம்பிளா.
சார் இமேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இதை செக் பண்றோம். ஓகே, இது நல்லா சிம்பிளா கேட்சர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாரும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சுவலா நம்ம வரைஞ்சதை இல்லுஸ்ட்ரேட்டர்ல அப்லோட் பண்ணிட்டு நம்ம அது மேலே ஸ்கெட்ச் பண்ண வேண்டியதுதான். ஸ்கெட்ச் பண்ணாலே நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஐக்கான் கிடைச்சிரும். இது எப்பயும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னாக்கா ஆர்ட் போர்டுக்குள்ள இருக்குது மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அது ஒரு ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஃபார்மெட்ல பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்விஜா தான் பண்ண போறேன். ஏன் எஸ்விஜா பண்ண போறேன் அப்படின்னாக்கா எஸ்விஜா பண்ணும்போது பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து என்ன குவாலிட்டியில நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஒர்க் பண்ணமோ அதே குவாலிட்டியில வரும். இன்னொன்னு நம்ம கலர் சேஞ்ச் கூடமே நம்ம சிஎஸ்எஸ்ல பண்ணிக்கலாம். ஃபிக்மால கூட போட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எஸ்விஜில நம்ம சென்ட் பண்ணிக்கிறோம். வேற யாரும் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல அந்த சைட்டுக்கான இமேஜ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்னென்ன மெனூஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியால ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம அவுட்புட் வந்துருச்சு. அதை நான் வந்து ஃபிக்மால ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்மால நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளால கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம செலக்ஷன் ஆஃப் கலர் போனீங்கன்னா என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கோ அது வந்துடும். நம்ம இங்கே போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டுக்கு என்னென்ன இமேஜஸ்லாம் போடலாம், என்னென்ன நேம் வைக்கலாம், என்ன கலரை நம்ம எப்படி சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்களே ஒர்க் பண்ணுங்க இப்போ. ஸோ இதுக்கு வந்து நீங்க கலர் பண்ணுங்க, இமேஜ் ஆட் பண்ணுங்க. சிஸ்டம் இருக்கா உங்ககிட்ட? இல்ல நீங்க இதுலயே கூட ஒர்க் பண்ணுங்க. எனக்கு ரெக்வெஸ்ட் ஆக்சஸ் கொடுங்க, நான் அப்ரூவ் கொடுக்குறேன். இதுலயே கூட ஒர்க் பண்ணுங்க, இதே ஃபைல்லயே. இந்த லிங்க் இருக்குல்ல எல்லாருக்கிட்டையுமே, எல்லாருக்கிட்டையுமே இந்த லிங்க் இருக்கு. ஆல்மோஸ்ட் 17 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 17 பேர்கிட்டயுமே இருக்கு. இப்போ யார் எடிட் பண்ண போறா? யாருக்கு நான் எடிட் ஆக்சஸ் கொடுக்கணும் சொல்லுங்க. எனக்கு அப்படியே ரெக்வெஸ்ட் அனுப்புங்க இந்த ஃபிக்மா ஃபைல்லயே. நீங்க ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படியே இதே ஃபைல்லயே. ஏன்னா நம்மளோட யூஐ யூஎக்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேவா? நீங்களுமே எல்லாருமே எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆஹ் உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ஐடியா வந்துடுச்சு. ஆனா நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க இன்னும் ஒர்க் பண்ணல. உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் இருக்கோ தவிர்த்து ஒர்க் எப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த டூல் ஃபெமிலியரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும்னா நீங்க ஒர்க் பண்ணாதான் அதை என்னால பார்க்க முடியும். அப்பதான் உங்களை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ உங்களோட நாலேஜ் வந்து சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா கிரியேட்டிவா திங்க் பண்றீங்க. அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் கத்துக்கோங்க. உங்க ஐடியாவை டிஜிட்டலைஸ் பண்ணுங்க.
ஓகே. என் வாய்ஸ் கேக்குதா? எனி ஒன் ஸ்க்ரீன் ஷோ ஆகுதா உங்களுக்கு? சரி. ஓகே. நீங்க அப்படியே அத பார்ஷியலா பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ஆப் இப்ப நம்ம ஒரு மொபைல் ஆப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்ப அது உங்களுக்கு ஏ டூ இசட் வந்து உங்களுக்கு ஐடியா வந்து கிடைச்சிருச்சு. நீங்க இத வந்து நெக்ஸ்ட் நீங்க ப்ராசஸ் பண்ண அது உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிடும். எப்படி அந்த யூசர் டைப் கிரியேட் பண்ணி, அந்த வயர் ஃப்ரேம்லாம் செட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஆப் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு கேட்சியான ஒரு ஆப்போட மெனுல இருக்கிற ஐகான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து 2டே டைப் தான் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க பாப்போம்? 2 டைப் ஐகான். நம்மளுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு? இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு 2 தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க? சரி, ஓகே. ஒண்ணு வந்து iOS இருக்கு. இன்னொன்னு வந்து Android இருக்கு. இந்த 2த்துக்கான ஆப் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, Android அப்ளிகேஷன் தான் ரெடி பண்ணுவோம். ஆ சில ரெக்யூர்மென்ட் பேஸ் பண்ணி சில கிளையண்ட் மட்டும் தான் வந்து அந்த iOSக்கு வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் ஒண்ணு தான். நம்ம எப்படி கேட்டாலும் பண்ணி குடுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த 3ன்ற ஆப்புக்கு வந்து ஒரு பார்த்தா விசிபிள் ஆகுற மாரி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இதோட சைஸ் என்னன்னா 192 இன்டூ 192 தான் வரும். ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தான் வரும். நீங்க சைட் பை சைடு அந்த இதுவுமே வந்து ரெடி பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐகான் வந்து பிளேஸ் பண்ண போறோம். எதுக்குன்னா, நம்ம பண்ணியிருக்க அந்த 3 அப்ளிகேஷனுக்கு ஒரு ஐகான். நம்ம இதுக்குமே ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ரஃப் ஸ்கெட்ச் பண்ணி, அது வந்து கரெக்ஷன்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அத வந்து டிஜிட்டலா மாத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கலர் குடுத்து, அப்புறம் தான் நம்ம வந்து அத வந்து ஆப்ல வந்து ரெடி பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஒரு ரேண்டமா Google சர்ச்ல வந்து என்ன கிடைக்குதோ அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஐகானுமே வந்து டைரக்ட்டா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். அதனால இப்போதைக்கு நான் ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ்ன்றதுனால நான் யூஸ் பண்றேன். மத்தபடி நம்ம வந்து ஓனா தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ காப்பிரைட் இஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு Googleல ரெஃபர் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி ஒரு ஐகானா வச்சுட்டீங்கன்னா, அது தேர்ட் பார்ட்டி வேற ஏதோ ஒரு கம்பெனி வந்து அத வந்து அஃபிஷியலா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எப்படி நம்ம லோகோ வந்து இவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காப்பிரைட் இஷ்யூ பண்ணுவாங்க. கிளைம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கேஸ் பண்ணி ஃபைல் பண்ணி ஆ சில நஷ்டஈடுலாம் கூட வாங்குவாங்க. அதுக்காக இந்த கார்ப்பரேட் இஷ்யூ வந்து நம்ம வந்து எது பண்ணாலுமே நீங்க பண்றது வந்து ஒரு யூனிக்கா, ஒரு கிரியேட்டிவா தான் இருக்கணும். மத்தவங்கள வந்து அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்ச மாரி நம்ம பண்ணவே கூடாது. இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பண்ணாலும் சரி, ஒரு வெப்சைட் பண்ணாலும் சரி, ஒரு லோகோ பண்ணாலும் சரி, மோஸ்ட்டா ப்ராப்ளம் எது வரும் பார்த்தீங்கன்னா, லோகோஸ்ல தான் வரும். வெப்சைட்னா கூட சில விஷயம் வந்து காமன் திங்ஸா வந்துரும். அந்த லோகோ வந்து எல்லாத்துக்குமே வந்து யூனிக்கா மட்டும் தான் இருக்கணும். ஓகே. நான் இப்ப வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஐகான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் ஒரு சைஸ் சொல்லியிருந்தேன்ல 192 192 அது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? லோவா இருக்கா? என் வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? சார் கொஞ்சம் லோவா தான் சார் இருக்கு. ஓகே. நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். ஓகே. லவுடா பேச ட்ரை பண்றேன். ஓகே. நம்ம வந்து இப்போ என்னன்னா, ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம Googleலேருந்து ஒரு டம்மி ஒரு லோகோ ஒண்ணு ரெடி பண்ணோம்ல. ஓகே. இத வந்து அதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல் சைஸும் குடுத்துறக்கூடாது. ஏன்னா, இப்ப நம்ம வந்து iOSக்கு பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தெரியுதா உங்களுக்கு? சுத்தி ஒரு பார்டர் பெருசா இருக்கு. நடுவுல மட்டும் தான் அந்த மெயினான கன்டென்ட் வருது. இது வந்து மேஜரான ஐகான்ல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி இப்ப நம்மளும் வந்து ஃபுல் சைஸ் ஐகானா குடுக்காம, நடுவுல சென்டர் பண்ற மாரி நம்ம குடுக்க போறோம். ஓகே. அத வந்து சென்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்க?
நெக்ஸ்ட் இந்த ஐக்கான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ண போறோம். ஆ இதுவுமே நம்ம லோகோக்கான கலர் தான். அந்த ஆரஞ்சு, பிளாக்கு, கிரே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, கட் பண்றேன். இது தனியா, இது தனியா, இது தனியான்ற மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுல இருக்க கலர் பேலட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஆரஞ்சு, இந்த ஸ்டார்ஸ்க்கு எல்லாருமே ஒரு எல்லோ குடுத்துக்கலாம். இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பிளாக்கா விட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்க்ரீன்ல பிளேஸ் பண்ணும்போது எப்படி வருது நம்ம விஷுவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெயினான கன்டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த லோகோவோட ஆப்க்கான ஐகானு. கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு, இப்போ இதுக்கான பேக்கிரவுண்ட் வந்து ஒண்ணு வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த பேக்கிரவுண்ட் வேணும்னா நம்ம வந்து கூகுள்ல போயிட்டு iOS அப்ளிகேஷனுக்கான அந்த ஐகானோட சைஸ்ன்னு போட்டா அதுக்கான சைஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஜஸ்ட் நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ண போறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட ரேடியஸ் வந்து கம்மி பண்ணிடுறோம் சுத்தி. ஓகே. இப்போ இந்த எல்லாத்தோட ஐகான் பேக்கிரவுண்டும் பாருங்க. எந்த மாரி கலர் வந்து குடுத்துருக்காங்க? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இந்த பேக்கிரவுண்ட் கலர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஓகே. நம்ம இந்த மாரி டபுள் கலர் குடுக்கறது வந்து என்னன்னு சொல்லுவோம்? கிரேடியன்ட்டா சார்? அதேதான். கரெக்ட். சூப்பர். நம்ம இப்போ வந்து iOSக்கு எல்லாமே கிரேடியன்ட் தான் குடுத்துருக்காங்க. இப்போ நம்மளும் வந்து அதே வந்து ஃபாலோ பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா கலரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம 3ஓட ஆப் வந்து நம்ம வந்து பிளாக்ன்றதுனா நம்ம இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பிளாக்க நம்மளும் வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம டம்மியா வந்து பிளாக் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அந்த கலர கிளிக் பண்ணும்போது, இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இதுல செகண்ட் ஆப்ஷனே வந்து கிரேடியன்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டோம்னா டபுள் கலர் வந்துரும். இப்ப இதுல என்னக்கா, மேல டார்க்கா இருக்கு. கீழ வந்து லைட்டா இருக்கு. இத வந்து நம்ம அப்படியே ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கலர் அதுக்கேத்த மாரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இது வந்து சிமிலர் ஆகும். பிளாக்ன்றதுனால நமக்கு பெருசா டிஃபரெண்ட் தெரியாது. ஆனா இது வந்து டார்க்கா இருக்கு. இது வந்து லைட்டா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம 3ம் வந்து பிளாக்ல இருக்கிறதுனால, இது மேல பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து விஷுவலா தெரியல தானே? கரெக்ட் தானே? இது வந்து இந்த 3 வந்து நம்ம என்ன கலர்ல மாத்துனா நல்லாருக்கும் சொல்லுங்க? யாராவது ஒரு ஆள். எனி கலர். டார்க் கலரா இருக்கும்போது நம்ம என்ன கலர் வந்து மேல பிளேஸ் பண்ணா நல்லா பிரைட்டா தெரியும்?
ஏதாவது லைட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்போ பிரைட் அதேதான். சூப்பர். இப்போ பிளாக்ன்றப்ப நம்ம வந்து லைட் கலர் எனி லைட் கலர் வந்து குடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து ஒயிட்டே வந்து குடுத்துக்கலாம். ஃபுல் ஒயிட்டே குடுத்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு வந்து ஆப்புக்கான ஐகான் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்ப அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நேமிங் பண்ண போறோம். இதுக்கு வந்து இன்டர் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஏன் நான் பண்றேன்னாக்கா, ஜஸ்ட் ஒரு அலைன்மென்ட்க்காக. இப்ப இதுக்குள்ள தான் இது கரெக்ட்டா இருக்கா? இது சைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா? நம்ம வந்து மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஜஸ்ட் அலைன் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ் லைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து iOSன்றதுனா நம்ம வந்து எவ்வளோ கலர் வேணா போட்டுக்கலாம். அதுல வந்து கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாவே காட்டும். இப்போ நம்ம கிரேடியன்ட்ன்றது வந்து பேக்கிரவுண்ட் மட்டும் இல்லாம, உள்ள இருக்கிறதுக்கும் நம்ம வந்து குடுத்தாலும் இன்னும் அட்ராக்ஷனா நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே. இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கும் வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த ஐகான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி ஐகான் வந்து ரெடி பண்ணுவோம்? ஒரு குயிக்கா தான் பார்த்தோம். இதுக்கு நம்ம மெனக்கெடல. ஏன்னா நம்ம இதே ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து லோகோ பண்ணியிருக்கோம். ஐகான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆப்புக்கான ஐகான் வந்து இந்த மெத்தட்ல தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப இது எல்லாமே நம்ம ஒரு பேக்கேஜா குடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டெவலப்பர். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். அவங்க டெவலப்பர் இருக்கு, அப்புறம் டெஸ்டிங் இருக்கு. அப்புறம் திரும்ப அவங்க ஏதாவது எரர்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் டெப்ளாய் பண்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து அவங்க பண்ணுவாங்க. இனிஷியலா வந்து எதுனாலும் டிசைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து யுஐ யுஎக்ஸ்ன்னு இல்ல. நீங்க எந்த பொருள், எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே அது டிசைன் இல்லாம அது இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு எனி ப்ராஜெக்ட் உங்ககிட்ட குடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டிசைன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வருது. இப்போ இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி இப்போ நீங்க ஒரு புக் ரெடி பண்ணனும்னாலும் அதுக்கு தான் இதே தான் ரெடி பண்ண போறீங்க. எனி டிசைன் உங்க சர்க்கிள்ல எதெல்லாம் பார்க்குறீங்க ஒரு டிசைனா இருக்கோ அது எல்லாமே நீங்க அத வந்து புரிஞ்சுகிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அத எப்படி பண்றதுன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி பாருங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. அதுக்கு மேல ஒரு அட்டை பாக்ஸ்ல ஒரு டிசைன் இருந்தாலுமே, அதுவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்சியா போட்டுருக்காங்க. டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி அலைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ப்டி ஸ்பேஸ்லாம் எப்படி கம்மி பண்ணியிருக்காங்கன்ற மாரி செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் வரும். நீங்க ஒரு டிசைன் பண்ணும்போது இத அங்க பார்த்துருக்கோம்ல. அப்ப அதே மாரி தான் நம்ம இதுலயும் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்க போறோம்னு பண்ணிப்பீங்க. ஓகேவா? சார். ஓகே. இப்போ இன்னும் நம்ம மோஸ்ட்டா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் அந்த நெக்ஸ்ட் வந்து அந்த அனிமேஷன் நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ Google Payல நீங்க பே பண்ணிட்டோனே ஒரு பாப்பப் ஆகுதுல்ல. ஒரு சவுண்ட் வரும். இல்ல ஒரு ஒரு சப்மிட் குடுக்கும்போது ஒரு பஸர் ஒரு பாப்பப் மாரி வரும். அது எல்லாமே சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் குடுக்குறீங்கன்னா, லோடிங் ஒரு சர்க்கிள் மாரி வரும். அந்த சர்க்கிளயே நம்ம லோகோ பேஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேவா? அதுல வந்து நாளைக்கு வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஆ மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் நீங்க ஒரு ஐகான் வந்து நீங்க வந்து டிரா பண்ணி பாருங்க. டிரா பண்ணி நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. நம்ம அதையும் வந்து ட்ரேஸ் எடுத்து வரையலாம். எவ்வளோ குயிக்கா முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டிசைன் வைஸ் இல்ல இந்த கரியர் எப்படி சூஸ் பண்றது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கா? இல்லையா? இதுக்கு ஒரு கம்பெனில வந்து எவ்வளோ பேரு ஒரு ஒரு ஐடி கம்பெனில இதுக்கு வந்து எவ்வளோ ஒரு டீம் இருக்கும்? அந்த மாரி நீங்களே வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. இதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு.
ஓகே. இது ஒரு ப்ராஜெக்ட்டு. ஆ இதுல வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு சும்மா ரஃப்பா பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாகின்க்கே ஒரு 6 ஸ்க்ரீன் இருக்கா, நம்ம 6யுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன போட்டிருக்கேன், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கிரியேட் பண்றது. வெல்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஆ இல்ல ஒரு சைன் அப் பண்ண போறோம்னா, அதுக்கு உங்க நேம் கேட்க போகுது, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து இதுல வந்து ஆல்ரெடி இருக்கிறத சைன் அப் பண்ணாலும் நம்ம வந்து பண்ற மாரி ஆப்ஷன். நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம்னா, 1லேருந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் என்னென்னலாம் அதில கவர் ஆகுமோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிடணும். இதுக்கான ஐகான்ஸ்லாம் பாருங்க, நான் ஸ்டோக்லேயே போட்டிருப்போம். இதுவுமே வந்து ஸ்டோக் ஐகான்ஸ். இப்ப நம்ம ஒரு இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்ன்றதுனால நம்ம எவ்வளோ வேணா ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ப்ரொஃபஷனல்னா இதுக்கான ஐகான் வந்து டோட்டலா வேற மாரி இருக்கும். அவங்களோட ப்ரொஃபைல் வந்து சைட்ல கிளிக் பண்ணா வர மாதிரி, அதிலேயே வந்து சைன் அவுட் குடுக்குற மாரி. ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? நேத்து சொன்னிருந்தீங்களே, ஆர்டர் கேன்சல் பண்ணா எப்படி வரும்னு சொல்லிட்டு, அந்த ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரிவ்யூ பண்றது. ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரீனு, அட்ரஸ் ஆட் பண்றது. இது எல்லாமே நம்ம வந்து டம்மி டேட்டாஸா போட்டு அவங்க கிட்ட குடுத்துருவோம். இப்ப இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே அவங்க வந்து கன்டென்ட் ரைட்டர்ன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து குடுத்துருவாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 50 ஸ்க்ரீன் கிட்ட வந்திருக்கும். ஆ இதுக்கு வந்து நம்ம வந்து அசெட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம்ல, இதுதான் அது. இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ் அதுக்கு என்னென்ன பட்டன்லாம் தேவைப்படுது, அது எந்தெந்த கலர்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், எல்லாமே இது ஒரு மெட்டீரியலா ஃபர்ஸ்ட் குடுத்துருவோம். பாட்டம்ல இருக்க அந்த நேவிகேஷன் பட்டன்ஸு, இமேஜோட சைஸ்லாம் எந்த மாதிரிலாம் இருக்க போகுது, அந்த மாரி சொல்லிட்டு. ப்ரொஃபைல் ஐகானா அதுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு வச்சுருவோம். நெக்ஸ்ட் அதுல யூஸ் பண்ற ஐகான்ஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஐகானுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ ஐகான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் சொல்றது. இந்த ப்ராடக்ட்க்கு தான் நம்ம வந்து அதிகமா வந்து மெனக்கெடுற மாரி இருக்கும். ஒரு பிசினஸ் வைஸ் போட்டுனா ஒரு வெப்சைட் பண்றோம்னா அதுல ஐகான் பெருசா வராது. அதுல வெறும் இமேஜ், கன்டென்ட் மட்டும் போட்டுவே நம்ம வந்து பிளேஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இந்த மாரி இதுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம வந்து ஐகானு, அந்த கேட்சியான ஐகான், அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலா போடுற மாரி இருக்கும். ஓகே. நாளைக்கு வீடியோ அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புது டூல் வந்து யூஸ் பண்ண போறோம். அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். அது எது எதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன அனிமேஷன்லேருந்து, இல்ல நீங்க ஒரு வீடியோஸ் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, அதில வந்து கிராபிக்ஸ் எதாவது ஆட் பண்ண போறீங்க, எஃபெக்ட்ஸ்லாம் போட போறீங்கன்னா, அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன மூவிஸ்லயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சம் அட்வர்டைஸ்மென்ட் அந்த மாரி மத்த வெக்டார்ஸ் வச்சு என்னென்ன அனிமேஷன்லாம் வருதோ, அத வந்து ஈஸியாவே அதில வந்து பண்ற முடியும். நாளைக்கு வந்து அது வந்து ஓவர்வியூ பார்த்துட்டு, அதில ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா?
ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.